Exercise 12.2ல 13th sum பார்க்க போகிறோம். யூசிங் ட்ரூத் டேபிள் செக் வெதர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூத் டேபிள் படி ஈக்குவல் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதான் பார்க்க சொல்லியிருக்காங்க. நெகேஷன் பி ஆர் கியூ கொடுத்துருக்காங்க. ஆர் நெகேஷன் பி அண்ட் கியூ அண்ட் நெகேஷன் பி இது வந்து லாஜிக்கலி ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் படி கரெக்டாக ட்ரூத் டேபிள் படி நம்ம பார்க்கும்போது ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்து அது லாஜிக்கலி ஈக்குவலாக இருக்காங்கிறதான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ராக்கெட்டில் இருக்கிறதான் கண்டுபிடிக்கணும். அப்போ பியும் கியூமா, பிக்யூ. அப்போ பிக்யூன்னா என்ன? ட்ரூ 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 ஃபால்ஸு ஃபால்ஸு ட்ரூ ஃபால்ஸ் பாஸ். இது வந்து காமன் உங்களுக்கு. பிஆர்கியூனா என்ன பண்ணணும்? ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ். அப்போ ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்குது. ஸோ அப்போ இது மட்டும்தான் என்னது? ஃபால்ஸ். அப்போ மிச்சது எல்லாம் உங்களுக்கு என்னதான் இருக்கும்? ட்ரூவாக இருக்கும். இப்போ இதுக்கு நெகேஷன் கண்டுபிடிக்கணும்னா ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ், ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ், ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ. அடுத்து நெகேஷன் பி கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா அங்கே ரெண்டாவது ப்ராக்கெட் வந்து ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு நெகேஷன் பின்னு இருக்குது. அப்போ நெகேஷன் பி வந்து என்னென்னா ட்ரூனா ஃபால்ஸ், ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ட்ரூ, இங்கே ஃபால்ஸ்னா ட்ரூ. இப்போ நெகேஷன் பி அண்டு கியூனா இதுக்கும் பார்க்கும்போது இந்த காலத்தையும் பார்த்து வச்சுக்கணும், இதையும் பார்த்து வச்சுட்டு அண்டு கியூனா என்ன பார்ப்போம்? ஃபால்ஸ் ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸு, ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸு, ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூன்னு வரும். இன்டர்சேஞ்சாக இருந்ததுன்னா அது ஃபால்ஸுன்னு தான் வரும். அதுதான் இந்த டேபிள். அப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்த என்னது கம்பைன் பண்ணி பார்க்கணும் இந்த ரெண்டு ப்ராக்கெட்டும். அப்போ நெகேஷன் பிஆர் கியூவையும் நெகேஷன் பி அண்ட் கியூ கம்பைன் பண்ணி பார்த்து அதில் என்ன இருக்குது? ரெண்டு சென்டரில் ஆர் தான் இருக்குது. அப்போ ஆர்னா ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும் ஃபால்ஸு. அப்போ இதுவும் ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்குது, அப்போ அந்த பக்கம் ஃபால்ஸ். இதுவும் ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்குது, அப்போ அந்த பக்கம் ஃபால்ஸ். இது சேஞ்சாக இருக்குது, அப்போ அது ட்ரூ. இப்போ இதுவும் கண்டுபிடிச்சிருக்கதும் நெகேஷன் பின்னு ஒரு இது காலம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்களா? ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா? ஈக்குவலாக இருக்குது. ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ, அங்கேயும் ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ தே ஆர் லாஜிக்கலி ஈக்குவலண்ட். இவ்வளோதான் அந்த சம். ஹென்ஸ் ப்ரூவ்னு போட்டுக்கோங்க. இவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிக்யூ அந்த இது மட்டும் காமன். இது உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் ஆர்டராக எழுதிட்டிங்கனாலே அண்ட்னா என்ன, ஆர்னா என்ன, இம்ப்ளைஸு, பை கண்டிஷன், இந்த 4 டேபிள் தெரிஞ்சாலே ஈஸியாக இந்த எக்ஸசைஸ் போட்டுடலாம். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.